என் கையில நாய் கடிச்சிச்சு எபிசோட் 7 பார்க்க போறோம். காலைல நாய் கடிக்கும் போது என் கை எப்படி இருந்துச்சு, நைட்டுக்குள்ள எப்படி மாறுச்சுன்றதான் இதுல நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ தான் கடிச்ச உடனே எடுத்தது. இது நான் ஒரு 10 மினிட்ஸ்ல ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போன உடனே இந்த மாதிரி இருந்தது. இதுலயே தெரியும் டிஃபரன்ஸ், கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். இது நான் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்த உடனே எடுத்த வீடியோ. ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு இந்த கட்டு போட்டு நான் வெளில வரதுக்கு. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு சமயம் பசிச்சதுன்னு சாப்பிட போகணும். அப்ப எடுத்த வீடியோ. இதுல கூட வீக்கம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எனக்கு இதெல்லாம் வலிச்சுதா வலிக்கலையா, ஏன் சிரிச்சுட்டே இருக்கீங்க நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா எனக்கு வலிச்சுது, ஆனா நான் வெளியில காமிச்சுக்காம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்காம அழுக ஆரம்பிச்சிட்டேன். நாங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு 3 or 4 hours என் கை செம்மையா வீங்கிடுச்சு. அந்த வீடியோ தான் இது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கரெக்டா நாய் கடிச்சு 7 hours ஆனது. 15,000 ரூபாய்க்கு இந்த கட்டு போட்டு வந்தவே கழட்டவே கூடாதுன்னு நினைச்சேன். வேற வழியே இல்லாம இருக்க இன்னும் வீங்கிக்கிட்டே போயிடுச்சு. நல்லா கோழிக்கால வேக வச்சா மாதிரி நல்லா உப்பிடுச்சு என் கை. வேற வழியே இல்லாம கட்டியும் கழட்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு நடந்தது. அப்படியே அந்த கடிச்சதுல அந்த இடத்துல அப்படியே ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓவரா. என்னால கையை ஒரு விரல் கூட அசைக்க முடியல. அந்த அளவுக்கு ஃபுல்லா வீங்கிடுச்சு கை. நைட் என்னால சரியா தூங்க கூட முடியல. ஃபுல்லா அப்படியே கைக்குள்ள ஒரு 1000 பூரான ஓட வெட்ட எப்படி இருக்கும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெயின். அது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தூங்குறதுக்கு கூட. நாய் கடிச்சு Day 1 என்ன ஆயிருக்குன்றது இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நிறைய யூஸ்ஃபுல்லான டீட்டெயிலான விஷயம்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரே வீடியோல போட முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.